Hello everyone, welcome to Logesh Garage. இன்னைக்கு வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா Renault Kwid க்ளீன் பண்றது எப்படிங்கறத பார்க்கலாம். இது Kwidக்கு மட்டும் இல்லங்க, உங்களோட எல்லா கார்ஸ்க்கும் யூஸ் பண்ணலாம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் என்னோட காருக்கு க்ளீன் பண்ணுற ஆக்சசரிஸ்லாம் இதெல்லாம் தான் நான் வாங்கி வச்சுருக்கேன். நான் எப்படி க்ளீன் பண்ணுவேன் ரெகுலராக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 3 கிளாத் நான் ஒன்று வச்சுருப்பேன். இது பார்த்தீங்கன்னா மைக்ரோ ஃபைபர் கிளாத். இது கிளாஸுக்கு மட்டும் தான் நான் க்ளீன் பண்ணுறதுக்கு வச்சுருப்பேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த கிளாத் ஃபுல் பாடி க்ளீன் பண்ணுறதுக்காக வச்சுருப்பேன். இது பார்த்திங்கன்னா அந்த வீல் கப்ஸு அந்த மாதிரி கீழே வரக்கூடிய அந்த சேறு மண் இருக்கக்கூடிய பார்ட்ஸ் துடைக்கிறதுக்கு இதை நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கப்புறம் இந்த 2 பாலிஷ் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா கிளாஸை நல்லா க்ளீனாக ஷைனிங்காக வச்சுக்கிறதுக்காக தான் இது நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது விஸ்டா ஆட்டோ கேர். இது இதுவும் கிளாஸ் க்ளீன் பண்ணுறது தான் வச்சுருக்கேன். நான் 2 பிராண்ட் வச்சுருக்கேன். இது 2ல் உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். ரெண்டுமே நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு இது பார்த்திங்கன்னா இன்டீரியரில் அந்த மண்ணெல்லாம் அள்ளுறதுக்காக இதை நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது இன்டீரியர் உள்ள மண்ணெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப அதிகமாக மண் இருக்கிற ஏரியாவில் இந்த ப்ரஷ் வச்சு நல்லா க்ளீன் பண்ணோம்னா ஈஸியாக வரும். அதுக்காக தான் இந்த ப்ரஷ் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அப்புறம் இது என்னென்னா பார்த்தீங்கன்னா ஃபெதர் டஸ்டர். இது நம்ம காருனுடைய ரூஃப்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா நம்ம மேலே ஏரிலாம் க்ளீன் பண்ண முடியாது. இது இருந்துச்சுன்னா நீங்கள் இப்படியே தட்டி விட்டு க்ளீன் பண்ணிக்கலாம் ஈஸியாக. இது மேலே மட்டும்தான் க்ளீன் பண்ணணுன்ட்டு இல்லை, மொத்தமாகவே நீங்கள் எமர்ஜென்சி திடீர்னு நம்ம ஆஃபீஸ் போகிறோம், டக்குன்னு கார் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா நீங்கள் ஃபுல்லாக உட்காந்து க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கிறதுக்கு பதிலாக இதை எடுத்து நீங்கள் லைட்டாக இப்படி எல்லா பக்கமும் நீங்கள் க்ளீன் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். ஃபர்ஸ்ட் எடுத்ததும் எப்படி நம்ம க்ளீன் பண்ணுற ஸ்டார்ட் பண்ணணும்னா இந்த மாதிரி ரூஃப்லேருந்து க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பண்ணிவிட்டு அப்பப்போ இந்த மாதிரி உதறி விட்டுக்கோங்க. அப்போ தான் அதில் இருக்கிற டஸ்ட் எல்லாமே கீழே வரும். மேலே ரூஃப் க்ளீன் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கேப் இருக்கும். இந்த கேப் வழியாக டஸ்ட் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள், உங்களுக்கு இது தெரியும். அதனால் நீங்கள் ரூஃப் க்ளீன் பண்ணிவிட்டு இந்த ஏரியாவையும் மறக்காமல் க்ளீன் பண்ணிவிடுங்க. இப்போது இந்த ஏரியாவையும் நம்ம க்ளீன் பண்ணிடலாம். இப்போ நம்ம ஃப்ரண்ட் கிரில்ஸ் எல்லாத்தையும் துடைக்க போகிறோம். ஏன்னா இதிலலாம் டஸ்ட்டு நல்லா அதிகமாக போய் உட்காரும். ஃப்ரண்ட் ஏரியா உங்களுக்கு க்ளீனாக இருந்தாலே பார்க்கறதுக்கு நல்லா லுக்கு சூப்பராகவே இருக்கும். மெயினாக அந்த எம்ப்ளம் அப்படியே நீட்டாக துடைச்சிக்கோங்க. இப்போ பாருங்கள் எவ்வளோ ஷைனிங்காக இருக்குன்ட்டு. இப்போ நம்ம ஃபுல் பாடி க்ளீன் பண்ண போகிறோம். அதே மாதிரி நீங்கள் கிளாத் வச்சு ரொம்ப அழுத்தி தேய்க்கணும் அப்படின்லாம் இல்லை. சும்மா நீங்கள் லேசாக இப்படி நீங்கள் எடுத்திங்கனாலே போதும். ஏன்னா இந்த மாதிரி டவல் எல்லாமே நீங்கள் வச்சு க்ளீன் பண்ணும்போது லைட்டாக நீங்கள் மூவ் பண்ணிங்கனாலே இருக்கிற எல்லா டஸ்ட்டும் வெளியில் வந்துடும். இந்த மாதிரி சிம்பிளாக இருக்க க்ளீனிங்கை ரெகுலராக நீங்கள் மெயின்டைன் பண்ணாலே வண்டி வெளியே இருந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே நீட்டாக இருக்கும். டஸ்ட் இருந்தால் தள்ளிவிட பாருங்கள், ரொம்ப அழுத்தி தேய்க்காதீங்க. அழுத்தி தேய்ச்சிங்கன்னா ஸ்க்ராச்சஸ் விழுகிறதுக்கு ரொம்பவே சான்ஸ் இருக்குது. இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் நீட்டாக க்ளீனாக தொடச்சிடுங்க. இந்த மாதிரி பெயிண்டட் பார்ட்ஸுக்கெலாம் ஒரு கிளாத் வச்சுக்கோங்க, நான் பண்ணிகிட்ருக்கிற மாதிரியே. அதேமாதிரி இந்த ரூஃப் ரைல்ஸ் கிட்டலாம் இந்த இடத்துக்கிட்டலாம் பார்த்திங்கன்னா நல்லா டஸ்ட் இருக்கும். அதெல்லாமும் இப்படி க்ளீன் பண்ணிவிடுங்க. ஏன்னா இந்த சைடு இருக்கிறது நமக்கு அந்தளவுக்கு தெரியாது.
டோர் ஹேண்டில்ஸ்லாம் அதே மாதிரி உள்ளார பக்கம் உள்பக்கம் வந்து டஸ்ட்டு நிறைய இருக்கும், அதெல்லாமும் க்ளீன் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி இந்த ஃப்ரண்ட் போர்ஷனில் பார்த்தீங்கன்னா இந்த டிஆர்எல்ஸ் மேலெலாம் டஸ்ட் இருக்கும், அதெல்லாமும் க்ளீன் பண்ணிவிடுங்க. மெயினாக உங்கள் நம்பர் பிளேட்ஸ்லாம் நல்லா க்ளீனாக நீட்டாக வச்சுக்கோங்க. அப்போ தான் பார்க்க வந்து இன்னும் கொஞ்சம் வண்டி அட்ராக்ஷனாக இருக்கும். இப்போ நம்ம வெளியில் ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம கிளாத் வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம். இது மாதிரி ஒவ்வொரு க்ளீனிங்க்கும் ஒவ்வொரு கிளாத் வச்சுக்கோங்க. நான் சொன்ன மாதிரி இந்த கிளாத் வந்து எதுக்கு யூஸ் பண்ணேன்னா ஃபுல் பாடி பார்ட்ஸ்க்கு, அதாவது ஒயிட் கலர் பெயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி பெயிண்ட் இருக்கிற ஏரியாவுக்கு மட்டும் நான் வந்து இந்த கிளாத் வந்து யூஸ் பண்ணேன். இப்போ இது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிளாஸ்டிக்ஸ் இருக்கிற ஏரியாவில் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு தனியாக ஒரு கிளாத் எடுத்திருக்கேன். ஏன் அப்படின்னா இந்த மாதிரி டயர்ஸ் இருக்கிற ஏரியா கிட்ட இருக்கிற பிளாஸ்டிக்ஸில் வந்து நிறைய டஸ்ட்டு வந்து அப்சர்வ் ஆகும். இதெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு தனியாக ஒரு கிளாத் வச்சுக்கணும் நம்ம இந்த மாதிரி. ஏன்னா ஒரே கிளாத் வச்சுட்டு இதையும் க்ளீன் பண்ணோம்னா இதில் ஸ்க்ராச்சஸ் ஆகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம வந்து தனித்தனி கிளாத் யூஸ் பண்ணோம்னா ரொம்ப பெட்டராக இருக்கும். இதையும் அதே மாதிரி தாங்க, சேம் ரொம்ப வந்து அழுத்தி தேய்க்காமல் நீங்கள் வந்து டஸ்ட்டை வந்து அப்படியே லைட்டாக தட்டி விட்டிங்கனாலே போதும். இந்த மட் ஃப்ளாப் பாருங்கள், மட் ஃப்ளாப் கிட்டே இந்த மாதிரி டஸ்ட் இருக்கும், அதையும் க்ளீன் பண்ணிவிடுங்க. இந்த சைடில் கீழ் பகுதியில் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாலும் இங்கேயும் டஸ்ட் நிறைய இருக்கும். இதையும் வந்து நல்லா க்ளீனாக தொடச்சிடுங்க. மெயினாக இந்த மாதிரி இந்த டோர் பீடிங்கில் இந்த மாதிரி வந்து நீங்கள் துடைக்கலாம். அதை ஏன்னா இதெல்லாம் வந்து டார்க்காக இருக்கும்போது நல்லா வண்டி எடுத்து காட்டும் இன்னுமே உங்கள் வெஹிக்கிள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வெளியில எல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு, ரூஃப் ரெயில் க்ளீன் பண்ணியாச்சு, அப்புறம் பெயிண்டட் பார்ட்ஸ் க்ளீன் பண்ணியாச்சு, இந்த பிளாஸ்டிக் ஏரியாஸ் எல்லாமே ஃபுல்லாகவே சுற்றிலும் க்ளீன் பண்ணியாச்சு. அதே மாதிரி வீல் கப்ஸும் நம்ம க்ளீன் பண்ணிட்டோம். இப்போ வந்து வாங்க இன்டீரியருக்குள்ளே போயிடலாம். இந்த மாதிரி ஒரு க்ளீனிங் ப்ரஷ் எடுத்துக்கோங்க. இதை வச்சு தான் நம்ம வந்து ஃபுல்லாக இந்த ஃபுட் ஏரியா எல்லாத்தையும் க்ளீன் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி இந்த பிரேக் லிவர்ஸ், ஆக்சிலேட்டர் லிவர்ஸ் மேலே இருக்கிற அந்த மண் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணுங்கள். எல்லாத்தையும் இந்த மேட்லேயே தள்ளி விடுங்க. மேட்டில் தள்ளி விட்டுட்டு அப்படியே நம்ம மேட் எடுத்து வெளியில் போட்டுடலாம். இந்த மாதிரி கார்னரிங்கில் தான் உங்களுக்கு வந்து நிறைய மண் வந்து இருக்கும். அது எல்லாத்தையுமே வந்து இப்படி தள்ளி விட்டுருங்க. இந்த மாதிரி வெளியில் எடுத்துகிட்டு மேட்டை வந்து இப்படி க்ளீனாக தட்டி விட்டுக்கோங்க. முடிஞ்சளவு இருக்கிற எல்லா மண்ணையும் நம்ம வந்து க்ளீன் பண்ணி அந்த மேட்லேயே நம்ம வெளியில் போட்டு க்ளீன் பண்ணிட்டோம். இப்போ வந்து உள்ளார இன்னும் கொஞ்சம் டஸ்ட் இருக்குது, அதையும் நம்ம இப்போ க்ளீன் பண்ணுறோம். இந்த டஸ்ட்டு தான் வந்து வரதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா அந்த பிளாஸ்டிக் மேட்டில் கூட உங்களுக்கு வந்து ஈஸியாக வெளியில் வந்துடும் இந்த டஸ்ட் எல்லாமே. ஆனால் இந்த மேட்லேருந்து நம்ம எடுக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதுக்கு இந்த மாதிரி பெரிய ப்ரஷ் வாங்கிட்டிங்கன்னா உங்களுக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி கார்னர் கொண்டு வந்துடுங்க. எல்லா மண்ணையும் கார்னர் கொண்டு வந்து இப்படி எடுத்துட்டுருங்க. இந்த மாதிரி எடுக்கும்போது இந்த லிவர்ஸ்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இது வந்து எதுவும் அடிபட்டுறாமல் பார்த்துக்கணும். நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக க்ளீன் பண்ணுங்கள் இந்த இடத்துல பண்ணுறப்ப மட்டும். அப்புறம் இந்த ரப்பர் ஏரியா இதெல்லாம் வந்து நல்லா க்ளீனாக தொடச்சிக்கோங்க. இப்போ வந்து நம்ம மேட் வந்து வெளியில் எடுக்கலாம். இப்போ நம்ம ஃப்ரண்ட் சைடு எல்லாம் ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ வந்து பேக் சீட்ஸ்க்கு வரலாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து அந்தளவுக்கு டஸ்ட் இல்லை, ஸோ அதனால் மேட் எடுக்க தேவையில்லைன்னு நினைக்கிறேன்.
அப்படியே நம்ம வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மேட்டை எடுத்து உள்ளே போட போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்டீரியரில் வந்து இப்போ நம்ம வந்து க்ளீன் பண்ணிடலாம். அந்த பாலிஷ் ஸ்ப்ரே பண்ணி எப்படிங்கிறத பாருங்கள். இன்டீரியருக்கு வந்து நான் வந்து ஒரு தனியாக ஒரு கிளாத் ஒன்று வச்சுருக்கேன். அதை வச்சு தான் வந்து க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ இந்த ஸ்ப்ரே எடுத்துகிட்டு நீங்கள் இந்த மாதிரி கால்லாம் போட்டிருக்கோம் இந்த டோர்ஸில், இந்த ஏரியாக்கெலாம் நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி டோர்ஸ் ஃபுல்லாகவே நல்லா ஸ்ப்ரே பண்ணிடுங்க. ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அதை வந்து இந்த மாதிரி ஒரு கிளாத் வச்சு தொடங்க. தொடச்சிங்கன்னா பார்க்க நல்லா ஆயிலியாக இருக்கும். டோர்ஸ் பார்க்க நீட்டாக இருக்கும். அந்த டஸ்ட் எல்லாமே போயிடும். இன்டீரியர்ஸ் வந்து நல்லா பிரைட்டாக ஒரு ரிச் லுக் கொடுக்கும் உங்களுக்கு. இப்போ நம்ம ஃப்ரண்ட் டேஷ்போர்ட்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ண போகிறோம். பாருங்கள் எப்படின்னு. இந்த மாதிரி எல்லா பக்கமும் ஸ்ப்ரே பண்ணிவிடுங்க. அப்புறம் இதே மாதிரி கிளாத் வச்சு நீட்டாக தொடச்சிருங்க. ரொம்ப நீங்கள் ஸ்ப்ரே பண்ண தேவையில்லை, லைட்டாக நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிங்கனாலே போதும். லைட்டாக ஸ்ப்ரே பண்ணிவிட்டு இந்த மாதிரி கிளாத் வச்சு தொடச்சோம்னாலே நல்லா பார்க்க பளிச்சுன்னு இருக்கும் க்ளீனாக. அதே மாதிரி இந்த டிஸ்பிளேக்கு வந்து நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிடாதீங்க. நீங்கள் ஆல்ரெடி ஸ்ப்ரே பண்ணி தொடச்ச இந்த கிளாத்தை வச்சு நீங்கள் அப்படியே பொறுமையாக லேசாக இந்த இடத்துல தொடச்சிங்கனாலே போதும். இப்போ நம்ம இந்த பக்கம் துடைக்கலாம், டிரைவர் சீட் சைடில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ரண்ட் சைடில் எல்லாமே க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ வந்து பேக் சைடில் நம்ம க்ளீன் பண்ணலாம். இந்த பாலிஷ் வந்து இந்த மாதிரி சீட் கவர்ஸ் கூட நீங்கள் வந்து இது யூஸ் பண்ணிக்கலாம். இன்டீரியரில் எல்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த மேட்லலாம் சும்மா லைட்டாக ஸ்ப்ரே பண்ணி விட்டுருங்க. அப்போ பார்க்குறதுக்கு நல்லா கீழே வந்து நல்லா க்ளீனிங்காக நீட்டாக இருக்கும் பார்க்க. இப்போ அவுட்ரு ஏரியா பார்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும் இந்த ஸ்ப்ரே வந்து பண்ணி நம்ம க்ளீன் பண்ண போகிறோம். இப்போ ஸ்ப்ரே பண்ண ஏரியா எல்லாத்தையும் வந்து இந்த மாதிரி தொடச்சிடலாம். இந்த கிரில் ஏரியாலலாம் நீங்கள் அந்த ஸ்ப்ரே பண்ணி தொடச்சிங்கன்னா நல்லா ஷைனிங்காக இருக்கும் பார்க்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லா ஒர்க்கும் முடிஞ்சுது. இப்போ ஃபைனலாக நம்ம வந்து கிளாஸை மட்டும் க்ளீன் பண்ணோம்னா போதும். எல்லாமே க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ கிளாஸுக்கு எல்லாத்துக்கும் ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணிடலாம். ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அதையும் க்ளீன் பண்ணிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி தான். ஃபஸ்ட்டு எல்லா பக்கமும் ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணிவிட்டு வந்துடுங்க. ஸ்ப்ரே பண்ண அப்புறம் இந்த மாதிரி வந்து ஒரு மைக்ரோ ஃபைபர் கிளாத் எடுத்துக்கோங்க. மைக்ரோ ஃபைபர் கிளாத் வச்சு கிளாஸை தொடங்க. ஏன்னா மற்ற டவலில் யூஸ் பண்ணியிருக்கலாம், இதுக்கு மட்டும் ஏன் மைக்ரோ ஃபைபர் கிளாத் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அப்போ தான் ஸ்க்ராச்சஸ் உழுவாது. மற்ற டவல்ஸ்லேருந்து ஸ்க்ராச்சஸ் உழுவதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது. ஸோ மைக்ரோ ஃபைபர் கிளாத்னால் கொஞ்சம் பெட்ரு. அதனால் நீங்களும் அதையே யூஸ் பண்ணிக்கோங்க. அந்த ஸ்ப்ரே போகிற அளவுக்கு நீங்கள் வந்து நல்லா க்ளீனாக தொடங்க. இப்போ சைட் மிரர்ஸ் எல்லாமே தொடச்சிடலாம்.
இப்போ வெளியில் கிளாஸ் க்ளீன் பண்ண மாதிரியே இன்டீரியர் கிளாஸும் நம்ம வந்து க்ளீன் பண்ண போகிறோம். இதில் ஏன் ஸ்ப்ரே பண்ணி க்ளீன் பண்ண சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம ட்ராவல் பண்ணும்போது நம்மளே வந்து தெரியாமல் இதில் கை வைக்கலாம், அந்த மாதிரி மார்க் ஏதாச்சும் டஸ்ட் படும். அதனால தான் வந்து இதையும் க்ளீன் பண்ண சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எப்படி க்ளீன் பண்ணுறதுங்கிறத பார்த்தோம். வேக்யூம் கிளீனர் நம்மளால் அக்காமடேட் பண்ண முடியலன்னா இந்த மாதிரி மேனுவலாகவே நம்ம வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். காரில் ஏறும்போது இந்த மாதிரி காலை தட்டி விட்டுட்டு ஏறிக்கங்க, டஸ்ட் அவாய்ட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லோகேஷ் கேரேஜ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸ்டே ஹோம், பாய்.